ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான அணி இந்தியா தான். உலகில் இப்போதைக்கு ஜென்ரேஷனில் தலை சிறந்த அணி இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து எதிரான 5வது T20 போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றது இல்லாமல் தொடரை வென்றது குறித்து பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா அந்த தொடர் குறித்தும் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக 4-1 சொல்லிட்டு T20 சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. அதுவும் 5வது T20 போட்டி சரியான அடித்து 240 ரன் அடித்து வின் பண்ணியிருக்காங்க. அது குறித்து பாபர் அசாம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி T20யில் ஒரு ஆபத்தான அணியாக தான் இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கன்சிடர்டாக 17 சீரீஸ் அவங்க நாட்டில் வின் பண்ணியிருக்குது. பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு T20யில் தரமான அணி இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அணியோட யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக விளையாடுறாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாமே அற்புதமாக விளையாடும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் நான் பார்த்தா ரொம்ப அபாரமாக இருக்குது. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு இந்திய அணியில் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் சர்மா குறித்து பேசியிருக்காரு. இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம். ஏன் இப்படி பேசியிருக்காருன்னு தெரியல. ஒரு சாம்பியன் ட்ராஃபி வருது, அதனால் என்ன பேசுகிறாரா என்னன்னு புரியல. பட் இந்திய அணி உண்மையாக T20யில் பொறுத்த வரைக்கும் தரமான அணி தாங்க. நீங்கள் கேட்கலாம் ஓடிஐயில் கேட்டால், ஓடிஐயில் நல்ல அணி தாங்க இருக்காங்க, பட் கோப்பையை வெல்ல மாட்டுறாங்களே. லாஸ்ட் டைம் ஓடிஐ வேர்ல்டு கப் நான் விட்டோம், ஆனால் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம். ரோஹித் சர்மா, ஜடேஜா, அப்புறம் விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய அணி எப்படி இருக்கும் T20யில் நினச்சா சூப்பராக வந்துச்சிங்க. யங்ஸ்டர் நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க. கண்டிப்பாக இந்திய அணி நல்லா இருக்குது. பட் இந்த பிப்ரவரி 16 பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி தொடங்குதுங்க. அதுக்கு முன்னே நம்ம இங்கிலாந்து கூட 3 ஓடிஐ போட்டி விளையாட போகிறோம். வர 6ஆம் தேதி தொடங்க போது முதல் ஓடிஐ போட்டி. கண்டிப்பாக எல்லாருமே அந்த போட்டிக்கோசரம் ஆர்வத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 4-1 சொல்லிட்டு T20 சீரீஸை தோத்துட்டாங்க. அடுத்து ஓடிஐலேயும் உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக களம் இறங்குவாங்க. ஒரு பார்க்க நல்லா இருக்குங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஓடிஐ விளையாட போகிறாரு. முகமது ஷமி, அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுறான்னு சொல்லி பார்க்கணும். ஹர்தீப் சிங் நம்ம ஓடிஐயில் விளையாடுறாங்க. இவங்களாம் ஒரு இப்படி சொல்கிறது புது டீமாக கண்டிப்பாக ஓடிஐயில் டெஸ்டிங் இருக்கும். நம்ம சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே நம்மளோட பிளேயிங் லெவல் இறக்கி கண்டிப்பாக பார்க்குறோம் எப்படி இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாக்பூரில் தான் நடக்க போகுது. கண்டிப்பாக அதுவும் பேட்டிங் கண்டிஷன் நல்லா இருக்குங்க மேட்ச் பார்க்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா T20 டெஸ்ட்டு T20 இருந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஓடிஐ ஃபார்மேட் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, பார்க்க நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்த T20 சீரீஸை 4-1 சொல்லிட்டு இந்தியா கிட்ட தோத்துட்டாங்க. ஓடிஐ சீரீஸ் ஆச்சு, 3 ஓடிஐ சீரீஸ், அதை வின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.